எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாளைக்கு இந்த கல்யாணம் குறிச்சு வச்ச நேரத்துல நிச்சயம் நடக்குமா? Come in, sir. Yes. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி. ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறப்போ கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன். 1 or 2 லார்ஜ் தான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணுக்கு நாளைக்கு காலையில நல்லபடியா கல்யாணம் நடக்க போகுது. என் ஒய்ஃபோட ஆசை நிறைவேற போகுது. அவங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். அதான் ஐ அம் ஜஸ்ட் செலிப்ரேட்டிங். நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா? உண்மையை சொல்லணும்னா லாஸ்ட் 10 years நான் சாப்பிட்றதில்ல. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நான் ட்ரிங்க்ஸை டச் பண்றதில்ல. ஓ அப்படியா? பிஃபோர் தட் பிசினஸ்ல நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தப்போ யூனோ கார் இம்போர்ட் பண்ற பிசினஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ கிளைண்ட்ஸ் மீட்டிங்ல அப்பப்போ கொஞ்சம் எடுத்துக்கிறது உண்டு. நோ நோ நோ, நான் உங்களை கம்பல்லாம் பண்ண மாட்டேன். ஐயோ சம்பதி, நான் ட்ரிங்க்ஸை டச் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். டச் பண்ணவே மாட்டேன்னு சொல்லலையே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 விஷயத்துக்காக டச் பண்ணலான்னு இருக்கேன். ஒண்ணு, என் பையன் தேவதை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற சந்தோஷத்துக்காக. 2வது, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எனக்கு சம்பந்தியா வரத கொண்டாடுறதுக்காக. ஊத்துங்க, சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. Water or soda? I will have only with the soda. இந்தாங்க. Cheers சம்பந்தி. Cheers சம்பந்தி. சமதி, ஸ்காட்ச்னாலே தனி சுகம்தான். அப்படியே தொண்டைக்குள்ள அமிர்தமா இறங்குது பாருங்க. சமதி, அது ஒரு டைம். டே ஃபுல்லா ஹெக்டிக் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் கிளப்ல அப்படியே ரிலாக்ஸா ட்ரிங்க் பண்றப்போ அந்த சுகமே தனி. அதெல்லாம் கோல்டன் பீரியட். ஓ Oh, glass is empty. Have one more. ஊத்துங்க. இந்தாங்க.
சம்மதி ஆ? ட்ரிங்க் சாப்பிடுறது ஆ. ஃபுல் ரிலாக்ஸேஷனுக்கு தான். அதுல மியூசிக் கண்டிப்பா இருந்தா இன்னும் நல்லா இருக்குல்ல. ஆமால்ல, ஆனா திடீர்னு மியூசிக்கு எங்க போறது? எங்க போறதா? என்ன சம்மதி இப்படி கேட்டீங்க? சமந்தி, 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 சமந்தி. தெய்வம் என்றால் அது தெய்வம், பெரும் சிலை என்றால் அது சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. வாவ் 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 வாவ். சமந்தி, சமந்தி, நிஜமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இன்னைக்கு இவ்வளவு நல்லா பாடுவீங்க. தேங்க்யூ சம்மதி. நான் பாடுறத விடுங்க சம்மதி, கண்ணதாசன் என்னமா எழுதிருக்காரு பாத்தீங்களா? மனுஷன் பல நேரங்கள்ல சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியாம ஊமையா தானே இருக்கான். என்ன மாதிரி, உங்களை மாதிரி. ரைட், நானே கேட்கணும்னு இருந்தேன். என்கிட்ட ஏதோ பர்சனலா பேசணும் நீங்களே. இல்ல இல்ல, இப்ப எதுக்கு வேணாம். பரவாயில்ல சம்பந்தி, இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம். சொல்லுங்க. அது நான் சொல்ற விஷயத்த நீங்க தப்பாக எடுத்துக்க கூடாது. என்னால ஹேண்டில் பண்ண முடியாத எல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களுக்கே தெரியும், வரதட்சணை சீர்சனத்தின்னு எதுவும் வேணான்ட்டோம். நீங்க வழிய கேட்டு கூட எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டோம். நாம ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டல்ல. சொல்றேன், உங்களுக்கே தெரியும், இந்த காலத்துல பையனோ பொண்ணோ வீட்டுக்கு வரைக்கும் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு லட்சம் செலவானும் உங்களுக்கே தெரியல சம்பந்தி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பிசினஸ்ல எக்கச்சக்கமா லாஸ் ஆயிடுச்சுன்னு. அதுக்காக பசங்களை படிக்க வைக்காம இருக்க முடியுமா? என் சொந்தக்காரர்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் கடனை வாங்கி பையனை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது என் கடமை. அதுக்கு என் பொண்ணு ஹெல்ப் பண்ணியிருக்கா. இப்ப படிப்பு முடிச்சதும் பையனை வேலைக்கு அனுப்பி அதுல வர சம்பளத்துல கடனை அடைச்சிடலான்னு நினைச்சேன். இன்னொன்னு, இதுல கடன் கொடுத்த ரிலேட்டிவ்க்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணா மிச்ச மீதி இருக்க கடனை அவரே தான் பொறுப்புல எடுத்து செட்டில் பண்ணேன்னு சொன்னாரு. ஆனா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம பிரகாஷுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு அமைஞ்சிருச்சு. இந்த சம்பந்தத்துல எனக்கு சந்தோஷம் தான் சம்பந்தி. ஆனா விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த ரிலேட்டிவ் எனக்கு ரொம்ப பிரஷர் கொடுக்குறாரு. என் படத்தை இப்ப செட்டில் பண்ணுன்னு. உடனே எங்க போவது சம்பந்தி? இப்ப நீங்க சொல்லுங்க சம்பந்தி. பத்தாவதுக்கு பொய் கேஸ்ல என் பொண்ணை வர அரெஸ்ட் பண்ணாங்க சம்பந்தி. அவன் மேல தப்பு இல்லைனாலும் கோர்ட்ல வக்கீல வச்சு கேஸ நடத்தி நிரபராதின்னு லீகலா சொல்ல வைக்க லட்சக்கணக்கில் செலவாகும் சம்பந்தி. என்ன பண்றது தெரியல சம்பந்தி.
அந்த பணம் கொடுத்த ரிலேட்டிவ் கூப்பிடாமே இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டாரு. நாளைக்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா பிரச்சனை பண்ணு மிரட்டுறாரு சம்பந்தி. இந்த பிரச்சனையால உங்க ஃபேமிலிக்கோ உங்க ஸ்டேட்டஸுக்கோ எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது பாருங்க. அதுதான் எனக்கு கவலையா இருக்கு சம்பந்தி. எவ்வளவு பணம் தேவைப்படுது? ஒரு 10 லட்சம். இருந்தா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். பிரச்சனை என்னன்னா பையனுக்கு வெளியில கல்யாணம்னா பரவாயில்ல, வீட்டோட மாப்பிள்ளையாக போறதுனால அவங்க அதிகம் பயப்படுறாங்க சம்பந்தி. 10 லட்சம் தானே, நான் தரேன். சம்பந்தி எனக்கு தெரியும் சம்பந்தி, நீங்க ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன் சம்பந்தி. எனக்கு கஷ்டம்னா கேட்காம ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நல்லா தெரியும் சம்பந்தி. போதும் சம்பந்தி, இது போதும். இனி அவங்க வாயை திறக்காத மாதிரி பண்ணிடுவேன். இனிமே பிரச்சனையே கிடையாது சம்பந்தி. நாளைக்கு காலைல ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் நடக்கு சம்பந்தி. ஆமாட, என் மனசு இருந்த பாரம் காத்துல கரைஞ்சு போச்சு சம்பந்தி, மனசு நிறைஞ்சு போச்சு. தேங்க்ஸ் சம்பந்தி. நான் கிளம்புறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்ன சம்பந்தி, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் சம்பந்தி ஒரு விஷயம், இப்ப நான் உங்ககிட்ட வாங்குற பணத்தை கடனா தான் வாங்குறேன், திருப்பி கொடுத்துருவேன். என்ன அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சம்பந்தி. இத பாருங்க, வேண்டான்னு சொல்றது உங்க பெருந்தன்மை. அதை திருப்பி கொடுத்தா தானே எனக்கு கௌரவமா இருக்கும். நான் கொடுக்கறப்போ நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், ஓகேயா? அப்புறம் நான் கேட்கறேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கொடுத்த கமிட்மெண்ட்டை மீற மாட்டேங்கன்னு நல்லா தெரியும் எனக்கு. இருந்தாலும் அந்த நாய்கள்கிட்ட சொல்றதுக்காக கேட்கறேன். நாளை காலில் கொடுத்துருவீங்கல்ல சம்மதி? கேஷ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, செக்கா இருந்தா கூட போதும். இது போதும் சம்மதி, டெல்லி வரைக்கும் பேசும். தேங்க்ஸ் சம்மதி. குட் நைட். குட் நைட். குட் நைட். உன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேலை வாசல் பொங்கும் தேனாக. எங்க போனீங்க? பிரகாஷ் உங்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க. சம்பதியிட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், பழைய பிசினஸ் பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏங்க, உங்களால சும்மாவே இருக்க முடியாதா? ஏதோ மிலிட்டரியில இருந்து சாதனை பண்ண மாதிரி எல்லார்கிட்டயும் அதை சொல்லணுமா? உங்க கதைய சொன்னா அவருக்கு உங்க மேல இருக்கிற மரியாதையே போயிடுங்க. ஏதோ படிச்சு கோல்டு மெடல் வாங்கின மாதிரி பேசுற. எங்க எப்படி நடந்துக்கணும் நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம். அப்பா, நித்யா அப்பா கிட்ட அவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அக்கா ஏற்கனவே சொல்லிருக்கிறது ஞாபகம் இருக்குல்ல, மறந்து கூட ஏதாவது கேட்டு மானத்தை வாங்கிடாதீங்க. ஏய் விஜி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏதோ பொறுமையா இருந்தா உன் வாய்க்கு வந்து இப்படிலாம் பேசுவியா? நான் உன் அப்ப கொஞ்சம் மரியாதை பேசு. என்ன சம்மதி கிட்ட பேசுனா ஏதோ கேக்குறேன் நீயே முடிவு பண்ணிப்பியா? வேணா போன் போட்டு தரேன், நீயே பேசிக்கோ. மாமா, இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? என்னன்னு சேகர், ஒரு அப்பாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம என்ன பேச்சு பேசுறாங்க. இத பாருங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற சந்தோஷத்துல சம்பந்தி ட்ரிங்க்ஸ் அடிச்சு செலிப்ரேட் பண்ணாரு. அவரு கூட சும்மா நான் கம்பெனி கொடுத்துட்டு வந்தேன். இதுக்கு போய் நீங்க கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறீங்க, எனக்கு கோவம் வராதா? நீங்க இந்த மாதிரி பேசுறதா நல்லா இல்ல. என்ன சொல்றது இவர? சொல்ற பாத்தியாடி எப்படி நடந்துக்கிறாருன்னு? என்னம்மா இவரு? நான் என்னடா பண்றது? பிரகாஷ், விஜி,
இப்பதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நிம்மதியா இருக்கும். தேவையில்லாம ஏதாவது பேசி புதுசா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. இல்லங்க, எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் நடந்துக்கிற முறைய வச்சு நான் சொல்லிடுவேன். அக்கா, மாமா சொல்ற மாதிரி நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி அவரு மாமா கிட்ட போன் பண்ணி புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறாரு. அப்படியே ஏதாவது அப்பா கேட்டாலும் மாமா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஏன்னா நித்யா கிட்ட இவரை பத்தி வேற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன். டேய் பிரகாஷ், ஏன்டா அப்படி பண்ண? நீயே இப்படி சொன்னா உங்க அப்பாவை பத்தி அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? அப்படி நினைச்சா நமக்கு தானடா அசிங்கம். இனிமே அப்படி எல்லாம் பேசாத, சரியா? டைம் ஆயிடுச்சு, எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. பிரகாஷ் போ. நான் தூங்க போறேம்மா. அத்தை, நீங்க போய் தூங்குங்க அத்தை, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம், விஜி வா. டேய் பிரகாஷ், டேய் என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்கிட்டயாவா? டேய் அந்த பணம் மட்டும் என் கைக்கு வரட்டும்டா, அப்புறம் காட்டுறா அந்த விஸ்வநாதன் யாருன்னு. மேம், மேம் இவர் நம்ம யூனியன் லாயரு. உங்கள் பெயிலுக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் இவர் தான் கலெக்ட் பண்ணுறாரு. வணக்கம் மேடம், கவலைப்படாதீங்க, உங்களை வெளியில கொண்டு வர்றது என்னுடைய பொறுப்பு. மேடம், அது சம்பந்தமா எனக்கு சில விவரங்கள் வேணும். கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஆர்கே குரூப் லோன் கேட்டு வரும்போது அவங்க மேல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வரலையா? இல்ல சார், அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவங்க லோனுக்காக கொடுக்கப்பட்ட பத்திரத்தோட வேல்யூ கூட கரெக்டா இருந்துச்சு. அதுவும் இல்லாம எங்க ஜிஎம் ரெக்கமெண்ட் பண்ணதுனால தானே அந்த லோனை கூட நான் சாங்ஷன் பண்ணேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, அவங்க சொன்னதை வந்து நான் ரைட்டிங்ல எழுதி வாங்கிக்கல. ஜிஎம் தப்பிக்கிறதுக்காக அவர் லோனை சாங்ஷன் பண்ணலன்னு பழியை ஏமேல போட்டுட்டார் சார். லோனுக்கு ஈக்குவலா ஆர்கே குரூப் கொடுத்தாங்களே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அது எப்படி மாறுச்சு? அதான் சார் எனக்கும் தெரியல. லோன் அமௌண்ட் ரொம்ப ஹையா இருந்ததுனால நானும் ரொம்ப பார்த்து வெரிஃபை பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கினேன். எனக்கு நல்லா தெரியும் சார், நான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் வாங்கினேன். அதைத்தான் நான் லாக்கர்ல வச்சேன். ஆனா அது எப்படி கலர் ஜெராக்ஸா மாறிச்சுன்னு தான் எனக்கு தெரியல சார். அப்படின்னா ஆர்கே குரூப் கம்பெனியோட சதிக்கு உங்க பேங்க் ஸ்டாஃப் யாரோ உடந்தையா இருந்திருக்காங்க. அது யாரா இருக்கும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? இல்ல சார், எனக்கு யார் மேலயும் சந்தேகம் வரல. சந்தேகமும் இல்ல. உங்க வீட்ல இருந்து எடுத்ததா சொல்ற 2 லட்சம் ரூபாய் பணம் எப்படி வந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அது அது என் தம்பிக்கு அவனோட வருங்கால மாமனர் வந்து கல்யாண செலவுக்காக கொடுத்தது. அத ரெய்டு வந்து ஆபீசர் கிட்ட சொல்லிருக்கலாமே, அத மறைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா அப்படி சொன்னா என் தம்பியோட கல்யாணத்துல ஏதாவது சிக்கல் வந்துருமோன்னு பயந்துட்டு தான் சொல்லல சார். உங்க தம்பிக்கு மாமனார் தான் கொடுத்தாருங்கிற எவிடன்ஸ் இருக்கா? உங்க தம்பியோட மாமனார் அதை கொடுப்பாரா? தம்பி பணம் எடுத்த பேங்க்ல கேட்டா யார் செக் கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க இல்லையா சார்? வெரி குட் முரளி, நீங்க அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் எப்படி வந்ததுங்கிற டீடைல்ஸ் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்க. முடிஞ்சா அந்த செக் கொடுத்தவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வந்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், அந்த டீட்டெயிலாம் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். மறந்துடாதீங்க, மண்டே நாம கோர்ட்ல அதை சப்மிட் பண்ணி ஆகணும். நீங்க அதை கலெக்ட் பண்ணியே ஆகணும், மறந்துடாதீங்க. ஓகே சார். இந்த பெயில் அப்ளிகேஷன்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க மேடம். இந்தாங்க சார். முரளி, சாரி, என்னால உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு. ஆனா இப்போதைக்கு உங்க ஹெல்ப் இல்லாம எனக்கு எந்த நல்லதும் நடக்காது. நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முரளி.
நீங்க எனக்கு பண்ணிட்டு இருக்கிற உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் முரளி. எதுக்கு இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு செய்கிறது நான் உதவியாகவே நினைக்கல. அது எனக்கு தொந்தரவும் இல்லை. நான் உங்கள் ஃப்ரெண்டு. இடுக்கண் களைவதாம் நட்பு. அதை தான் நான் இப்போ செய்கிறேன். கவலைப்படாமல் இருங்க. உங்களை வெளியில் கொண்டு வரது தான் எங்களுடைய வேலை. வரோம். தேங்க்ஸ். வாங்க சார். வரேன் மேடம். தேங்க்யூ சார்.